இது ஒரு ஆள் 2 ஆள் இல்லை, எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிற விஷயம். சீக்கிரத்துல தேர்தலில் வந்து திமுக கூட்டணி உடையும் பட்சத்தில் திமுக கூட்டணி உடையும் பட்சத்தில் அந்த இக்கு இருக்கு, உடையுங்க. நான் அதையும் எழுதி வச்சுக்கோங்க. அதிக சீட்டு கேட்டா எத்தனை சீட்டுங்க கொடுக்க முடியும்? ஆமா, காங்கிரஸ் ஒரு மறைமுக பேச்சுவார்த்தை. மறைமுக பேச்சுலாம் இல்ல, இதுக்கு மேல உங்களுக்கு என்ன வெளிப்படையா பேசுறேன், நான் ஓப்பனாவே சொல்றேன். 2029 பாஜக தோக்கடிச்சு ஒன்றியத்தில் ஆட்சிக்கு வரணும்னு காங்கிரஸ் உழைப்பாங்களா? கண்டிப்பா 24 ஹெவி எஃபர்ட் போட்டாங்களா? மார்ஜின்ல தோத்தாங்க. இன்னொரு 30-40 சீட்டு மாறியில கூட்டணி மாறி இருந்திருந்தா, சில பேர் நிதிஷ் மாதிரி ஆட்கள் வெளியே போகாம இருந்திருந்தா கண்டிப்பா அந்த பாஜக கணக்கு மாறி இருக்கும். ஹங் அசம்பிளில இப்போ உட்கார்ந்த மாதிரி காங்கிரஸ் உட்காந்துருப்பாங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் தான் போற அந்த மைல் டிஃபரன்ஸ் ஃபில் பண்றதுக்கு பாஜக காங்கிரஸ் ஒர்க் பண்ணுவாங்க. திமுகவால காங்கிரஸ்க்கு உதவி தமிழகத்திற்குள்ள மட்டுமே. தாவேக்கா வந்தா அந்த எட்ஜ் கேரளாலேயோ, விஜய் சாருக்கு ஒரு 5% வாக்கு ஃபாலோவர்ஸ், அது வந்து கர்நாடகா, பெங்களூர்ல அவ்வளோ தமிழர்கள் இருக்காங்க, ஆந்திராவில் அவ்வளோ தமிழர்கள் இருக்காங்க, பீகாரில் அவ்வளோ விஜய் சார் ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்கன்னு பிரசாந்த் கிஷோர் சொன்னதே நீங்கள் பார்த்துருவீங்க. ஸோ அப்போ இந்த மாதிரியான ஒரு ஆளுமே விஜய் சாரோட வாக்கு வங்கி இந்த தமிழகத்தையும் தாண்டி செயல்படும் காங்கிரஸ்க்கு தெரியாதா? தெரிஞ்சா காங்கிரஸ்க்கு ஏன் தாவேக்கா ஒரு சாய்ஸாக வைக்கக்கூடாதுன்னு தோணாதா? தாவேக்கா ஆட்சியில் பங்கு கொடுக்குறேன்னு சொன்னாங்களே, திமுக எப்பயாவது கொடுத்தாங்களா?